ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க ஆகட்டும், வரவளை சமயக்கட்டுல விட்டு நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். பாத்து வர்றவ கட்டுல உட்காந்துக்கிட்டு உன்ன சமயக்கட்டுல விட்டுற போறா. சரசு, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டேமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க. இதுக்கெல்லாம் டைம் வச்சா எப்படி? போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா அண்ணா, உங்கள்ட்ட ஒரு என்னடா அது என்னடா இந்த நிலையில என்ன போட்டு விடு. இல்லண்ணா, ஷேவ் பண்ணி விடணுமா? பண்ணி விடு. இல்லண்ணா, என்ன நான் ராதான்னு ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டாளா? அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கிறான். ஆரஞ்சு பல்லாம் கேட்டு விடுவோம் படவா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை கிட்ட வந்து சொல்லுவேனே. இந்த குடும்பத்து கௌரவத்தை பத்தி என்னடா நினைச்சே நீ? ராஸ்கல், என்னங்க ஆச்சு? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? உன் மச்சான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? யாரோ ராதான்னு ஒரு ஏழை பொண்ணா, இவர் அவளை காதலிக்கிறாரா, அவளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல இருக்கிறான். ஏழை பொண்ணை இவன் காதலிக்கலாமா? ஏண்டா, இந்த வீட்டு மூத்த மருமக யாரா? நாயே நாயே, யாரா இவ? எவ்வளவு பெரிய இடத்துல வந்தவ. சரி, அவ அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லனாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நீ. அண்ணா, அண்ணே வெண்ணே என்ன பின்னி விடுவான் படவா. முடியாதுடா, முடியவே முடியாதுடா. இந்த பார், ஃபைனலா சொல்லிடுறேன், ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தா தான் அவ எனக்கு அடங்கி உடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. தேங்க்யூ அண்ணி. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி உடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு. திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன், பூனைக்குட்டி மாதிரி இருந்தால்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணா, அண்ணா, அவ போயிட்டாளா? போயிட்டாங்க. அப்பா, டேய் சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்லண்ணே, அண்ணி திடீர்னு நாங்க போறேன்னு சொல்றாங்களே, இப்ப என்ன பண்றது? இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. குழந்தை சத்தம் இப்பவே கேட்காது, இங்க வா. இங்கதான் இருக்குதா? புருஷன் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாள்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு? போங்க. இப்ப சொல்லு. ஏங்க, நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்க? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல. அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது? சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும்? அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்கிரும். ஐயோ, அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே. காலங்காத்தால இருந்து அண்ணன் பூச்சுக்கு பாலிஷ் போடுறது உங்க வேலையா? உன் பூச்சு இருந்தா கூட பாலிஷ் போட்டு தரேன். இந்த கிண்டல்லாம் இங்க வேண்டாம். உங்களுக்குன்னு சுய கௌரவம் தன்மானம் எதுவுமே கிடையாதா? அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அண்ணன் பூட்ஸுக்கு தம்பி தான் பாலிஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீ சொன்னியே இந்த சுய கௌரவம் தன்மானம் எல்லாம் இருந்துச்சு. பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் துவைக்கணும். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதான் இந்த பிறவி எடுத்தீங்களா? இல்லையே, உன் அழுக்கு தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே. பொண்டாட்டு புடவை தோச்சு போடுறது நாகரிகம், தம்பி அழுக்கு சட்டை துவைக்கிறது அடிமைத்தனங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஒண்ணு இல்ல. இப்ப என்னப்போ, என் தம்பி சட்டை சுத்தமா இருக்க கூடாது, அதானே உன் நல்ல எண்ணம். கவலைப்படாது, இதோ பார், பூம் பூம் ஷக்கலக்கா, இதோ பார் அழுக்கு சொக்கா. போதுமா? போதும். தம்பி, உனக்கு இன்னைக்கு சோப்பு வாசனை இல்லடா, மண் வாசனை தான். அண்ணே, அண்ணே, என்னடா என் செல்ல தம்பி, இத பாத்தியா? உன் பூட்ஸ் எப்படி பாலிஷ் போட்டிருக்க பார். உரைக்காதே, உரைக்கவே உரைக்காதே.
மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காரு. கற்பகாம்பாளா? நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா? இருந்தாலும் இல்ல மேல இருக்காங்க. இப்பெல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரஸ் வைஃபா? சரி, நானும் அங்கேயே போறேன். தாயே கற்பகாம்பாள், தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற 2 மருமகள்களும் பொம்பளைங்க தாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும்? எனக்கே வழி தெரியும், சொல்றேன். தனி கொடுத்தன போயிடுவோம். அடைய வளைச்சான் தெருவுல. எதை வளைச்சான்? அடைய வளைச்சான் தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடை என்னமா பண்ணலாம்? பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க. இந்தாங்க ஓடு. நாம மட்டும் இழிச்சு வாங்களா? முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க, நீங்க அடைய வளைச்சான் தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா? இந்தாங்க, முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? அண்ணா, இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல நம்மள நடு தெருவு கொண்டாந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது என்ன? அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, இப்பவாது புத்தி வந்ததே. டேய் ராஜா, இங்க வாடா. என்னண்ணா? முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடைய வளைஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவேன். என்னையே அடிச்சிட்டியா நீ? டேய், போயிட்டாங்க. ஏண்டப்பா, அடி பலமா விழுந்துச்சா? இல்லண்ணா, எனக்கு பலமா விழுந்துச்சுடா. ஐயோ சாரிண்ணா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ச்சே, பொண்டாட்டிகள் அடக்க வழி தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே. ஏண்டா, நமக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்ல. கரெக்டா? மாமியார் 100 இருந்து 4 குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சாரதி, ராஜா, உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க யாரு? முதல்ல சாரதி யாரு, ராஜா யாரு, அத சொல்லுங்க. நான் சாரதி. நான் ராஜா. நீங்க யாரு? டெல்லியில மயில்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? டெல்லி மயில்சாமிங்கிறது எங்க சித்தப்பா. அது நான் தான். சித்தப்பா? அவர் யாருன்னே தெரியல. சித்தப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டேன். மெட்ராஸ்ல உங்க கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பாங்கிறீங்க, சித்தி வரல? போன தை அமாவாசை அன்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சிட்ட. சித்தி செத்துட்டாங்களா? செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும். நானும் உங்க சித்தியும் கங்கை ஆத்துல 4 முழுக்கு போட்டுட்டு 5வது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணோம். கங்கை ஆத்தோட போயிட்டா. 4வது முழுக்கோட நிறுத்திட கூடாதா? அது இப்பதானே தெரியுது. அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், பாடி கிடைக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அஸ்தி கரைச்சீங்க? பாடியாடா முக்கியம். ஓ, சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு, அதை எரிச்சு அந்த சாம்பலை கரைச்சிட்டு. ஓஹோ, பொண்டாட்டிய தொலைக்க இப்படி ஒரு வழி இருக்கா? முதல்ல என் பொண்டாட்டி எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும். அண்ணா, அவர்தான் ஏதோ ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்னது? நான் ரீல் விடுறேனா? என்ன விளையாடுறீங்களா? 25 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வரும்போது பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? இந்த போட்டோவில இங்க நிக்கிறது உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது நான். இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே, அதான் நீ. அந்த பட்டனை போட்டு விட்டுருங்களேன். இது போட்டோடா. சரி, இவனாவது பட்டன் இல்லாம இருக்கா. இங்க ஒரு கேனையும் பேண்டே இல்லாம இருக்காரு. இந்த பையன் யாரு? நீதான். இது பரவாயில்லையே, நான் சின்ன வயசுல வேஸ்டியே கட்டுறது இல்ல. அந்த போட்டோ எங்க? உள்ள இருக்கு பாருங்க. நீங்க சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா. 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களே. எங்கே தங்கலாம்? டெல்லி கிளம்பி கொடுத்துட்டீங்களா? இனிமே பாருங்க. யார் இவரு? எங்க டெல்லி சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன். அது சரி, நீ யாருமா? என் பொண்டாட்டி சரசு. ஓ, இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்ன இப்படி கேக்குற? இனிமே இவர் நம்ம கூட தான் தங்க போறாரு. என்னது? இங்க தங்கறதாவது? அதுதான் நடக்காது. வேணா வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டோம். இது யாரு? ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்கன்றதுக்கு? மாமா, நீங்க இங்க தங்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது பெரிய தாராள பிரபு. வரவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறா. மாமா, நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் முழுக்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் அவர் இங்க தான் தங்குவாரு. 1 மாசம் ஏன் தங்குவாரு? 2 மாசம் தங்குவாரு. 3 மாசம் சொல்றேன். 6 மாசம், 1 வருஷம்.
ஏண்டா உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பொம்பளைங்க தானே அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க? எப்படி? என் தம்பிக்கு கல்யாணமாயி 6 மாசம் ஆகுது. 6 மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டை தான். எங்களால தாங்க முடியல. ஆமா சித்தப்பா, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தணும்னு நினைக்கிறாங்க. பிரிய நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே? அது எப்படி? என்னை என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த சக்தி தான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சே. அதுக்குதான் நாரதர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே, ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கவலையே படாதீங்க, நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும். என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ, செஞ்ச பாவண்டோய் என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய், உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? இதுக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம், இப்ப அவஸ்தைப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டியை நினைக்க தோணுது. என் பொண்டாட்டி கற்பகத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உதவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோடு இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா. சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? பின்ன நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கன்னத்துல வச்சு 2 நரடுவா. கன்னத்தை தொட்டு பாப்பேன், சுட்டு சுட்டா ரத்தம் வரும். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலையும் வரமாட்டா, மாவட்டத்திலையும் வரமாட்டா. ஏய், எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா